வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா ஒரு முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். நான் அதில் 2 லெக் பீஸும் எடுத்திருக்கேன். இது உங்களுடைய விருப்பம் தான். சிக்கன் பீஸும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மொறுமொறுப்புக்காக வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடைகளில் வாங்கின அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இப்போ இதை சேர்த்துனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துனதுக்கப்புறம் சிக்கன் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சில்லி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து கடையிலே கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் சில்லிக்கு நம்ம போடுறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுவோம். பெரட்டி விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மசாலா ஐட்டத்தோடு நல்லா இப்படி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இதில் தேவைன்னா அப்படின்னா மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்குற மாதிரியான நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்படி நல்லா பெரட்டியும் விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இப்படி கைகள்னாலேயே நல்லா பெரட்டி விடுங்க. இப்படி ஃபுல்லாக பெரட்டி விடுங்க. இப்படி ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் நல்லா காய வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து பொரிஞ்சிரும். அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்க ஆரம்பிச்சிரும். இது அடங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிக்கன் பக்கோடா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்படியே எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அந்த லெக் பீஸை மட்டும் போட்டுட்டு திரும்ப அதை நல்லா தட்டி திரும்ப நாங்கள் ஒரு வாட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.